ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த விலாக் தான் இன்றைக்கி நான் உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 10 மணி போல் நாங்கள் வெளியில் மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்புனோம். பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பெருசாக சாப்பிடல. ஹஸ்பண்டும் பசங்களும் ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடித்தாங்க. அப்புறம் நான் ஆவாரம் டீ போட்டிருந்தேன் எனக்கு. ஸோ அதை குடிச்சிட்டு அப்புறம் வீட்டில் கடலை மிட்டாய் இருந்தது, ஸ்நாக்ஸு. சரி, அதை மட்டும் அப்படியே சாப்பிட்டுட்டு அதையும் காரில் அப்படியே எடுத்துகிட்டே போயிட்டுருந்தோம். பாருங்களேன், கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நல்லா ஹாட்டாக இருக்கும். திடீர்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, ஜெருடாங் மார்க்கெட்டுக்கு தான் போனோம். இந்த கடற்கரை பக்கத்துலேயே ஒரு மார்க்கெட் இருக்கும், மெயின் மார்க்கெட்டு. நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸில் இந்த மார்க்கெட்டை ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நாங்களே இந்த மார்க்கெட்டுக்கு போய். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு மேலேயே ஆச்சு. ஏன்னா இப்போ டைமே இருக்கிறதில்ல. ஏன்னா சாட்டர்டே சண்டே முகில் ஸ்கூல் போகிறனால இந்த மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் வர முடியலை. ஆனால் இங்கே வந்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே ப்ரூனேயில் பார்த்திங்கன்னா 2 மார்க்கெட் மெயினாக இருக்கும். இது கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிற மார்க்கெட்டு. இன்னொன்று கடாங் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது. அது சிட்டிக்குள்ளே உள்ளது. அங்கேயுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, பழசையும் ஃப்ரெஷ்ஷையும். பட் இங்கே ஜெருடாங்கில் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு இங்கே வாங்குறதா ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு மீன் பிரியர் மாதிரி, அதிகமாக மீன் வாங்கி சாப்பிடணும்னு நினைப்பார். ஸோ அவரோட சேர்ந்து நானுமே அதிகமாக மீன் சாப்பிட பழகிட்டேன். நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா மற்ற சிக்கன், மட்டன் அதுகளை கம்பேர் பண்ணும்போது மீன் பரவாயில்ல. பாருங்கள், மார்க்கெட்டுக்கு உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே வரும்போதே எவ்வளோ பெரிய மீன் கிடக்குன்னு. இந்த மீனோட பேர் என்னன்னு தெரியலங்க. ஆனால் அதோடய வாய் பயங்கர ஷார்ப்பு. எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். வீடியோவில் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசுன்னு தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் பக்கத்தில் இருந்து நாங்கள் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது, சுறா மீன் மாதிரி. அப்போ அதை பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் முகிலா அப்பாவும் முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே பின்னாடியே வந்தோம். நான் எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் பார்க்காத மீன்கள் எல்லாம் நிறைய இங்கே பார்த்துருக்கேன். ஸோ இங்கே ப்ரூனேயில் இல்லாத மீனே கிடையாதுங்க. எல்லா மீனுமே கிடைக்கும். இறால்லேருந்து அதுக்கப்புறம் நண்டு, கனவா, கடலில் உள்ள எல்லா உயிரினங்களுமே இந்த மார்க்கெட்டில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் விலையும் பார்த்திங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். சிக்கன், மட்டனை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு மீனோட விலை ரொம்ப சீப்பு. சில டைமில் சில மீன் சின்ன சின்ன இந்த மீனுங்களெல்லாம் பார்த்திங்கன்னா $1 கூட வாங்கிடலாம். இந்த சூடை மீன் இருக்குது பார்த்திங்களா, இந்த சூடை, சாலை, மத்தின்னு சொல்லுவோம்ல, இந்த மீனெல்லாம் $1 $2 வாங்கிடலாம். ரொம்ப சீப்பாக இருக்கும். அதுவும் ஈவினிங் டைம் அந்த மாதிரிலாம் போனோம்னா சும்மா கொடுத்துருவாங்க கம்மியான காசுக்கு. ஸோ இப்போ தான் பாருங்கள், போட்டிலேருந்து இறக்கி அப்பப்போயே கொண்டு கொட்டிகிட்ருப்பாங்க மீன். அப்பப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வந்துட்ருக்கும். ஸோ நாங்கள் வந்த டைமில் ரொம்ப அந்த சூட மீனுன்றது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடந்தது. நான் அதில் ஒரு கிலோ வாங்கலான்னு பார்த்தேன். வீட்டுக்காரர் தான் வேணாம், அது ரொம்ப சின்ன மீனாக இருக்குது, நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வஞ்சரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மீன்கள்லேயே ரொம்ப விலை அதிகமான மீனுனா வஞ்சர மீனும், அதுக்கப்புறம் நண்டு, ப்ரான், இது எல்லாமே பார்த்திங்கன்னா $10 வரும். அதாவது நம்ம ஊர் காசுக்கு $600 வரும். பட் நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா வஞ்சர மீன்லாம் ஒரு கிலோ $1000 கிட்ட இருக்குது. பட் இங்கே ஒரு கிலோ $10ன்றது ரொம்ப பரவாயில்ல தான். எல்லா மீனுமே கிடைக்கும், காரா மீன் எல்லாமே. ஸோ நாங்கள் என்ன மீன் வாங்குறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருந்தோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கலான்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்கார் இந்த அயில மீன் வாங்கலாம் அப்படின்னு சொன்னார். லாஸ்ட் டைமே அயில மீன் வாங்கியிருந்தோம். சரி, ஓயாமல் அதே போட்டு எதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இந்த நகர மீனுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடெல்லாம். அதாவது சங்கரா மீன் மாதிரியே இருக்கும், ஆனால் சங்கரா மீன் கிடையாது. சங்கரா மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த நகர மீன்றது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவுமே எங்கள் ஊரில் அது ஒரு சீசன் மாதிரி தான் கிடைக்கும். அந்த மீன் நல்லாயிருக்கும். அது இங்கே ப்ரூனேயில் வாங்க முடியாது அவ்வளோக்கா, அது அவ்வளோக்கா கிடைக்காது. ஸோ நாங்கள் மீனே வாங்கலை. என்ன வாங்கலாம், 3 மார்க்கெட்டுக்குள்ளேயே 3 இது இருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு 3 சந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த 3 சந்துக்குள்ளே நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போன உடனே நம்ம போய் மீன் வாங்கிடக்கூடாது. அந்த 3 சந்தில் இருக்கிற மீன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக நமக்கு எங்கே ரேட்டு குறைவாக இருக்குது, ஒவ்வொரு கடையில் கொஞ்சம் கூட குறைய சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்த்து தான் வாங்குவோம். ஸோ நாங்கள் ஒரு 2 சந்துக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தோம். அப்போ இங்கே ஒருத்தவங்க லோக்கல் ப்ரோனைக்காரவங்க தான் அவங்க வீட்டில் விளைஞ்சதான் சொல்லி நாங்கள் கேட்டோம். எங்கள் வீட்டில் மரம் இருக்குன்னுலாம் சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து கொண்டு வந்த ரம்பூட்டானுங்க இங்கே தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷு பாருங்களேன், அப்படி பார்க்கும்போதே அப்படியே கண்ணெல்லாம் பறிச்சுது. என்ன ஒரு அழகு கலர் பாருங்களேன். நாங்கள் கேரளாவில் இருக்கையிலே இந்த பழம் வாங்குவோம். கேரளாலையுமே அதிகமாக கிடைக்கும். அங்கே நாங்கள் இருக்கும்போதுலாம் இந்த பழத்தோட விலை 1 கிலோ 120 ரூபா இருந்தது. எப்போனா 2016. இப்போ கூடியிருக்கும், டபுளாக இருக்கும். இப்போ 1 கிலோ 300 400 இருக்கும். பட் கேரளாலையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஆனால் இங்கே ப்ரூனேயில் கிடைக்கிற அளவுக்கு கிடைக்காது. இங்கே ப்ரூனேலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பழமும் பெரிய பெரிய பழமாக இருக்குது. பட் கேரளாலலாம் ஒரு மீடியம் சைஸில் தான் இருக்கும். அதே மாதிரி கேரளாவில் இந்த மரம் பார்த்துருக்கேன், ஒரு சில வீடுகளில் வச்சுருப்பாங்க. ஸோ நான் அந்த ஷார்ட்ஸ் போட்ட உடனே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நாங்களும் இந்த பழம் வாங்கி சாப்பிடுவோம், இதோட விதையெல்லாம் போட்டு முளைக்க வைக்கிறோம், ஆனால் முளைக்கவே மாட்டேங்குதுன்னு. அப்பா இங்கே ப்ரூனேயில் எல்லார் வீடுகளையுமே இந்த மரம் இருக்குங்க. மாங்காய் மரம், அதுக்கப்புறம் இந்த ரம்பூட்டான் மரம், இந்த தென்னை மரம், இந்த வாழை மரம், இந்த 4 மரமும் இல்லாத வீடே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். ஃபைனலாக ஒரு கடையை பார்த்துட்டோம். இந்த நகர மீன் இருக்கிற கடையை அதை பார்த்தோன்னே வாங்கிட்டோம். அது கொஞ்சம் விலை மீன் எல்லாம் மிக்சடாக கொடுத்தாங்க. அந்த ஒரு கூடை வாங்கினோன்னா $3, 2 கூடையாக வாங்கினா $5 தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே பரவாயில்லைங்க, $5 நம்ம ஊர் காசுக்கு 300 ரூபா வருது, எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம ஊர்லலாம் 300 ரூபாய்க்கு இவ்வளோ மீனெல்லாம் வாங்க முடியாது. அதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு வாழை மீன் கிடந்ததுங்க, இந்த ரைட் சைடில். அப்புறம் வாழை மீன் வாங்கலான்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. அது முள்ளாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது ஒரு $1 வாங்கிட்டு இந்த சைடு பார்த்தா இந்த திருக்க மீனை பாருங்கள் எப்படி வெட்டிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அந்த தலையை தான் போட்டு வெட்டினாங்க. வெட்டவே முடியலை அவங்களால, அவ்வளோ பெரிய கத்தி வச்சுருக்காங்க, நான் வெட்ட முடியலை. ரொம்ப நேரம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. சரி இவங்க வெட்டுற வரைக்கும் நம்ம நின்று வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு பாருங்கள் இவ்வளோ மீன் வாங்கியிருக்கோம். நம்ம கொடுத்த காசுக்கு இந்த மீனெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. அதுவும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது மீனுக்கு காசு கொடுக்குறதுல தப்பே இல்லை. பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எப்படி ஃப்ரெஷ் மீன் பார்த்து வாங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டீங்க. அதாவது மீனோட அந்த தலைப்பகுதியை தூக்கி பார்த்தோம்னா அந்த செதில் தெரியும் இல்லையா, அந்த செதில் நல்லா ரெட்டாக இருந்தாலே மீன் ஃப்ரெஷ்ஷு தான். அது மட்டும் இல்லாமல் மீனோட கண்ணும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மீன்லாம் பாருங்கள் இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. கொஞ்சம் மங்கி போயோ இல்லை அந்த செதில் கொஞ்சம் கலர் மாதிரி இருந்தாலோ அது பார்த்திங்கன்னா ஒரு பழைய மீன் மாதிரி தான். ஸோ அப்புறமா நாங்கள் மீனெல்லாம் வாங்கிட்டு இங்கே உள்ள ஹலிமூன் ஸ்டோருக்கு போயிருந்தோம். அதாவது நம்ம இந்தியன் ஸ்டோருக்கு. அங்கே எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அது அங்கே இந்தியன் ஸ்டோரில் தான் கிடைக்கும். நார்மல் சூப்பர் மார்க்கெட்டுகளில் கிடைக்காது. ஒரு சிலதுகளில் கிடைக்கும், எல்லா இதுலேயுமே லோக்கல் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்காது. அதனால் அங்கே போய் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பண்டாரில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். தக்காளி வாங்கலான்னு சொல்லிட்டு. குழம்புக்கு தக்காளி இல்லை, பட் நான் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. நான் போய் தக்காளி வாங்கையில் வாழைப்பழமும் ரொம்ப சீப்பாக கிடச்சிது. ஸோ $2 நிறைய பழம் கொடுத்தாங்க. ஏன்னா நான் என்னடா பண்ணுறிய? பம்ப் பண்ணு யாரை பம்ப் பண்ணு. வாயிலே ஊதிடலாமே அதை பலூனை. அப்புறமா அங்கே ஜெருடாங் மார்க்கெட்லேயே முருங்கைக்கீரை கிடச்சதுங்க. இங்கே ப்ரூனேயில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எல்லார் வீடுகள்லையுமே முருங்கை மரம் இருக்கும், நான் பார்த்துருக்கேன் காரில் போகையில். பட் இதை சேல் பண்ண மாட்டாங்க, மார்க்கெட்டுகளாக அந்த அளவுக்கு கிடைக்காது. இப்படி யதார்த்தமாக எப்போயாவது கிடைச்சாலுமே அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, வாடி வதங்கி போயிருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நான் அந்த மீன் வாங்கும்போது ஒரு இடத்துல விற்றுட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே நான் போய் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு $2 சொல்லிட்டு ஃபுல் கீரையுமே கொடுத்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்போ தான் பறிச்சோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முருங்கைக்கீரை கிடச்சா வாங்காமல் வருவேனா அப்படின்ற மாதிரி வாங்கியாச்சு. ஏன்னா முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம ஊர்லலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். எங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா 2 மரம் இருக்குது. ஆனால் இங்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும்.
ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்து கொஞ்சம் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னு. கொஞ்சம் கீரையை எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை பொடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பொடி பண்ணேன்னா அதோடய ரெசிபி வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மட்டை அரிசி ஒரு 2 டம்ளர் வந்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக குக் பண்ணிடலாம்ல. அது 1 மணி நேரம் ஊறினாலே நம்ம வந்து ஈஸியாக குக் பண்ணிடலாம். இப்போ வந்து மீனை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வெலை மீன் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. அதோட செதில் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஏன்டா வாங்கினோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இங்கே ப்ரூனை மார்க்கெட்டில் வந்து க்ளீன் பண்ணி தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம பெரிய பெரிய மீன் வாங்கினோம்னா நமக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த 2 மீனையும் கேட்டிருக்கலாம், இதை மட்டும் க்ளீன் பண்ணி தாங்கன்னு. நாங்கள் வந்து ஒரு இதில் வந்துட்டோம் கேட்காம, நம்மளே க்ளீன் பண்ணிக்கலான்னு. சின்ன மீனெல்லாம் வாங்கினோம்னா க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்குமா, அவங்க வியாபாரம் பார்க்கணும்ல. ஒரு பெரிய மீன், அதாவது வஞ்சரம் மீன் அந்த மாதிரி வாங்கினோம்னா நமக்கு உடனே க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் ஒரு வழியாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். அந்த 2 வெலை மீனையும் என் வீட்டுக்காரர் தான் வந்து அந்த செதிலெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை போட்டு எடுக்கிறதுக்குள்ளேயும் ஒரு பாடம் ஆகிடுச்சா, சரி மற்றதை நீ க்ளீன் பண்ணி இதை க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் பாருங்கள் இவ்வளோ வேஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து மீன் குழம்பு கொஞ்சம், அப்புறம் மீன் பொரியல், அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் அதுதான் வந்து பண்ணேன் லஞ்சுக்கு. ஸோ ஒரு சிஸ்டர் எனக்கு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாராக்கா, அதாவது காசு விஷயத்தில். உங்களோட வீடியோஸ் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்லேயே தெரியுது உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானா, அவங்க கேட்குறது என்னென்னா ரொம்ப சிக்கனமாக இருப்பாரா, கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருப்பாரா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதை அவங்க தமிழில் டைரெக்டாக கேட்காம இங்கிலீஷில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கேட்டதில் அவங்க ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா என்னோடய வீடியோஸ் நிறையா கண்டினியூஸாக பார்க்குறாங்க. சில பேரோட பார்வைக்கு அது அப்படி தெரிஞ்சிருக்கலாம். அதனால் அதை வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். என்னோடய வீட்டுக்காரர் கஞ்சனா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது, ரொம்ப கஞ்சன்னு சொல்ல முடியாது, ஆனால் சிக்கனமாகவும் இருப்பார். அது வந்து ஒரு குடும்பத்துக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்படின்னா, நான் ரொம்ப சிக்கனமாலாம் இருக்க மாட்டேன். என் கையில் காசு இருந்துச்சுன்னா நான் கண்ணாபின்னான்னு செலவு பண்ணிடுவேன். அந்த ஒரு சிக்கனப்படுத்தணும், ஒரு சேமிப்பு பண்ணணும் அப்படின்றது எனக்கு நினைப்பேன். நான் மனசில் நினைப்பேன், நம்ம வந்து ஃப்யூச்சருக்காக நம்ம இது பண்ணணும். பட் அதை நான் செயல்படுத்துவேனா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் என் வீட்டுக்காரர் எப்படின்னா, அவரை கஞ்சன்னு சொல்ல முடியாது, அதாவது ரொம்ப செலவழிப்பார்னு சொல்ல முடியாது. எங்களோட அன்றாட தேவைகள் எல்லாத்தையுமே அவர் பூர்த்தி பண்ணிடுவாருங்க. ஸோ அதை விட எங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ அன்றாட தேவைகள்னால் பாருங்கள், என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து நல்லாவே சாப்பிடுவோம். எங்களுக்கு பிடிச்சதை, எங்களுக்கு சாப்பாடு விஷயத்தில் எங்கள் வீட்டுக்காரர் எந்த குறையுமே வைக்க மாட்டார். நாங்கள் என்ன கேட்டாலுமே வந்து வாங்கி கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப சாப்பாடு விஷயத்தில் என்ன கேட்டாலும் பிள்ளைங்களுக்கும் சரி ஒய்ஃபுக்கும் நல்லா வாங்கி கொடுத்துடணும், நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ கஞ்சன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், சாப்பாடு விஷயத்தில் கூட நிறைய பேர் கஞ்சம் பிடிப்பாங்க. ரொம்ப அது வந்து அவங்கவுங்களோட சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட வருமானம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் சில பேரை நம்ம குறையும் சொல்ல முடியாது இல்லையா. என் வீட்டுக்காரர் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் அவர்கிட்ட கேட்குறோம், இது வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம்னா, அவர் வந்து பல ஆங்கிளில் அனலைஸ் பண்ணிடுவார். இப்போ இந்த பொருள் இந்த டைமில் நமக்கு தேவையா, அன்றாட தேவையா, இல்லை அனாவசியமாக வாங்குகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு, தேவைன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவார். இப்போ கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஏதாவது பொருளாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும். பட் அந்த டைமில் அது தேவையில்லைன்னு வைங்களேன், அது என்னதுனாலும் வாங்கவே மாட்டார். ஏன்னா அத்தியாவசியம்தான் ஃபஸ்ட்டு முக்கியம், ஆடம்பரம்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வறுமையிலேருந்து வளர்ந்து வந்தவர். ஸோ நம்ம எப்படி படிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வாழணும், எதை நோக்கி நம்ம போகணும், லைஃப்பில் வந்து நல்ல நிலைமைக்கு நம்ம வரணும் அப்படின்ற ஒரு பல குறிக்கோள்களோடு அவர் வந்து வாழ்கிறவர். ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் டீச்சிங் ஃபீல்டிலே இருக்கிறவர். ஸோ அதனால் பல இது அவரோட மனசில் வந்து இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம சில நேரங்களில் நானுமே அவர்கிட்ட வந்து சண்டை போடுவேன். சில விஷயங்கள் அவர் பண்ணலைன்னா, நீங்கள் கஞ்சத்தனமாக இருக்கீங்க, ரொம்ப சிக்கனம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போடுவேன். பட் சில நேரங்களில் யோசிச்சும் பார்ப்பேன், அவர் பண்ணுறது கரெக்டுன்னு தான் தோணும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆளாவது வந்து சிக்கனமாக இருந்தால் தான் ஃப்யூச்சருக்கு நம்ம எதாவது சேமிக்க முடியும். 2 பேருமே சிக்கனமே இல்லாமல் வாழ்ந்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக பின்னாடி கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கும் ஏதாவது நம்ம சேமிக்கணும்.
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ஆடம்பரம் பண்ணிட்டு தெரிய முடியாதுல்லங்க. ஸோ ஒரு சில பேர் பண்ணலாம், அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா இந்த ஆடம்பரம் பண்ணுறது, இந்த அதிகமாக செலவு பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் நான் எந்த வீடியோஸ்லையும் போட மாட்டேன். எங்கள் வீட்டுக்கு தேவையான முக்கியமாக நாங்கள் அதிகமாக செலவு பண்ணுறது சாப்பிட்றதுக்காக செலவு பண்ணுவோம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதே நம்ம சாப்பிட்றதுக்காகவா, அதிலே நம்ம கஞ்சத்தனம் பட்டோம்னா அப்புறம் வாழ்கிறது என்னத்துக்கு அப்படின்ட்டு மாதிரி சாப்பிட்றதுக்கு நாங்கள் நல்லா செலவு பண்ணுவோம். அனாவசியமான செலவுகள் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். ஸோ அந்த சிஸ்டர் வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் ஹார்ஸாக சொல்லலை. அவங்க பார்வைக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம், எங்களோட சேனல் பார்க்கையில் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் இப்படி கஞ்சத்தனம் பண்ணுறோமா இல்லை தாராளமாக செலவு பண்ணுறோமா அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் இவங்க ரொம்ப செலவு பண்ணுறாங்கன்னு தோணலாம், சில பேர் இவங்க ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுறாங்கன்னு தோணலாம். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எங்கெங்கெல்லாம் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் பிளாட்ஃபார்ம், இதில் வந்து நம்ம எங்கே சேவிங் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா உலகத்தில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சேவிங் பண்ணுற டிப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து இன்னொரு வீடியோவில் வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி சேவிங்ஸ் நம்ம எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது எல்லாத்தையும் ஓப்பனாக. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணுறோம், இப்போ நமக்கு ரொம்ப வெல்விஷராக இருக்கவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே. பட் ஓப்பன் மீடியாவில் வந்து நம்ம எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ண முடியாது. ஸோ என் வீட்டுக்கார் வந்து கஞ்சித்தனமாக இருக்காரா இல்லையா அப்படின்னு நீங்களே வந்து சொல்லுங்கள். அப்படியே பேசிக்கிட்டு வந்து நான் மீன் குழம்பு வந்து வச்சுட்டேன். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என் வீட்டுக்காருக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சதுக்கப்புறமா நாங்கள் ஃபேமிலியோடையே மூவ் ஆகி வரலான்னு தான் பிளான் பண்ணோம். அதாவது இப்போ மட்டும் இல்லை, நாங்கள் ஃபஸ்ட் டைமு அயர்லாந்து போயிருந்தோம் பார்த்திங்களா, அப்போவே பார்த்திங்கன்னா இங்கே ப்ரூனே வர்றதுக்காக எங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கே டிக்கெட் போட்டு கொடுத்துருந்தாங்க, எல்லாருக்குமே ஃப்ரீ டிக்கெட்டு. அதே நாங்கள் அயர்லாந்து போகும்போது அப்படி கிடையாது, என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் வந்து டிக்கெட் போட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கும் ஆதவுக்கும் நாங்கள் தான் டிக்கெட் போட்டுக்கறணும். ஸோ அந்த டைமில் வந்து எங்ககிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை. ஏன்னா அந்த டைம் அதுதான் என் வீட்டுக்காருக்கு ஃபஸ்ட்டு வேலையே. ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் ஒரு கிடச்ச வேலை. அப்போ எங்களோட ரிலேட்டிவ்ஸே ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க, எதுக்காக எல்லோரும் போகிறீங்க, ஃபஸ்ட்டு நீ மட்டும் போ, அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போய்க்கலாம் பிள்ளைங்களையும் ஒய்ஃபையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் என்னோடய மாமனாரே சொன்னாங்க, ஊர்வலத்தில் எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, நீ எதுக்குற கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, நீ மட்டும் போனாலும் செலவு தானே, அங்கே போய் வீடு எடுத்து தங்கி செலவு பண்ணுறது, இங்கேயே படிக்கட்டும் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் வீட்டுக்காரரு என்ன சொன்னார்னா, காசு என்ன காசு, நம்ம வந்து எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கிடலாம், வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, பிள்ளைங்களே அங்கே கூட்டிகிட்டு போனால் அதுகளோட படிப்பு எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தவர். ஸோ அதனால் என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப கஞ்சன் இல்லை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, குடும்ப பொறுப்பு அவர் மேலே இருக்குது நிறையா. ஏன்னா நமக்கு பின்னாடி நமக்கு பரம்பரை சொத்தெல்லாம் கிடையாது, நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும், நம்ம பிள்ளைங்களையே நம்ம தான் பார்க்கணும். ஸோ நம்ம சம்பாதிக்கிறத வந்து நம்ம வந்து சேமித்தா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டே ஏனா தானோன்னு அப்படி இருந்தோன்னு வைங்களேன், நமக்கு வந்து ஒரு டைமில் தான் நம்ம காற்றுள்ள போதே தூற்றிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கொஞ்சமாக சம்பாரித்தாலும், மாதம் ஒரு 5000 10,000 சம்பாரித்தாலுமே அதில் நம்மளோட செலவு போக கொஞ்சமாவது நம்மளோட எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட இன்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று சொல்லுவாங்க, செலவு போக மீதி பணத்தை சேமிக்காத, சேமித்து வச்சுட்டு சேமிப்பு போக மீதி பணத்தை செலவு செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் எத்தனை பேர் அதை பண்ணுறோன்னு தெரியல. நம்ம செலவு போக தான் மிச்சம் உள்ளதை சேமிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் சேமிப்பு போக மீதி உள்ளதை செலவு செய்யணும், அந்த மாதிரி நம்ம வந்து வாழ பழகணும். பட் அதுக்காண்டி ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. சிக்கனம் சேமிப்பு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்சமாவது நம்ம வந்து அந்த வாழ்க்கையை அனுபவிச்சும் வாழணும். ஸோ அதுக்காகவும் செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. வெளியில் எங்கேயாவது போகிறது, அதுக்கப்புறம் நமக்கு ஆசைப்பட்டது ஏதாவது வாங்குறது, அந்த மாதிரியும் பண்ணணும் தான். ஸோ அதையெல்லாம் பண்ணாமல் சேமிப்பு தான் வேணும், சாப்பிடவும் மாட்டோம், நல்லாவும் சாப்பிட மாட்டோம், எதுவுமே நான் வாங்கவும் மாட்டேன், சேமிப்பு தான் முக்கியம்
அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம வாழ்கிறதுல வந்து கடைசி காலத்தில் நம்ம என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம சம்பாதிக்கிறதுல கொஞ்சமாச்சும் நம்ம என்ஜாய் பண்ணி வாழவும் செய்யணும், நல்லா சாப்பிடவும் செய்யணும். ஸோ அதுதான் எங்களோட ஒரு இது தாட்டு. பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பு கொடுத்துடணும். நல்லா அவங்க படித்தாங்கன்னாலே ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கையை நல்லா வந்து லீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் லைஃப்பு போயிட்டுருக்கு. ஸோ கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸை பார்க்குற நீங்கள்லாம் சொல்லுங்கள், நீங்களாம் எப்படி சேமிப்பு பண்ணுறீங்க, நீங்களாம் எப்படி சிக்கனம் பண்ணுறீங்க, எங்களுக்கு டிப்ஸ் கொடுங்க. நீங்கள் இதை மாற்றிக்கோங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் டிப்ஸ் வந்து கொடுங்க. ஸோ நான் வந்து மீன் குழம்பு ஒரு சைடு வச்சுட்டேன், மீனும் ஒரு சைடு பொரிச்சிட்டேன். மீன் குழம்பு வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் நான் வந்து வச்சுருந்தேன். தேங்காய்லாம் போடலை, சும்மா புளி கரைச்சி தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துருந்தேன். இந்த டைம் 2 தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம சூடு பண்ண கரெக்டாக வற்றி கரெக்டாக வரும். ஸோ அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையும் கொஞ்சம் உருவி வதக்க ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் போடாமல் பண்ணியிருந்தேன். தேங்காய் வந்து இல்லை. ஸோ அதனால் சும்மா வெங்காயம், பட்டை மிளகாய், கடுகு, சீரகம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கீரையும் போட்டு வதக்கிட்டேன். ஸோ முருங்கைக்கீரை ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வதக்கிட்டு இருக்கும்போதே. முருங்கைக்கீரை வந்து கீரையை எப்போவுமே மூடி போட்டு வதக்கிடக்கூடாது, ஓப்பன்லேயே வச்சு வதக்கணும். அப்போ தான் வந்து அதோட சத்து போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலை. நான் சாப்பாடெல்லாம் எடுத்து டேபிளில் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக துணியை விரித்து போட்டிருந்தேன். வந்து பார்க்குறேன் எல்லா துணியும் அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று வீசி கிடக்குங்க. இந்த முகில் இருக்கானே, நம்ம ஒரு வேலையை பார்க்குறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருப்போம். இப்போ துணியை வந்து நான் எல்லாம் காயப்போட்டு துவைச்சி காயப்போட்டு மடித்து வச்சுருப்பேன். மடித்து வச்சுட்டு கொஞ்சம் துணியை எடுத்துகிட்டு போய் பீரோவில் வச்சுட்டு திரும்பி வந்து பார்க்குறதுக்குள்ளே எல்லா துணியும் மடித்து துணி பூரா அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று கிடக்கும். அதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆயிரும். ஏன்டா இப்படி பண்ணுற, அவனுக்கு என்னமோ நம்ம மடித்து நீட்டாக ஒரு இடம் இருந்துச்சுன்னா அதை அலங்கோலமாக்கிடணும். அப்படியே செம்மக்கோ ஒரு சில நேரம் கோவத்தில் அடிச்சும் போட்டுருவேன். இது என்ன பழக்கம், இது நல்ல பழக்கமான்னு சொல்லி. ஆனால் அதை அப்படி பண்ண மாட்டான். முகில் வந்து ரொம்ப சேட்டை. அதே மாதிரி தான் டேபிளில் உள்ள துணியை அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று போட்டிருந்தானா. அப்போ நான் கடுப்போடு எடுத்து எனக்கு நான் நிம்மதியாகவே இந்த வீட்டில் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பேசினேன்னா என் வீட்டுக்காரர் அங்கிட்டிருந்து பார்த்து சிரித்தாங்க. யார் நிம்மதியை கெடுக்கிறது அப்படின்னு சொல்லி. இந்த முகில் தான் அப்படின்னு சொன்னேன். ஒரு சின்ன பையனோட போய் சண்டை போட்டுட்டு கிடக்கு, உனக்குலாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதோட அப்புறம் எனக்கு சிரிப்பு வந்துருச்சுங்க. அப்புறமா சாப்பாடு எடுத்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா மீன் குழம்பு, மீன் பொரிச்சது, அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை பொரியல், இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டுட்டு அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில். நிறையாவே கொடுத்துருக்காங்க லீவில். அப்புறமா டேர்ம் 2 டெஸ்ட்டு வேறு வருதான். அதுக்கு நிறைய அந்த மலையெல்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மலை லாங்குவேஜ் எனக்கே தெரியாது. நான் எப்படியோ கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலமாக பார்த்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்புறம் உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் பசங்களுக்கு ஊட்டி விட்டேன். ஸோ மீன் வந்து பசங்களுக்கு நல்லா கொடுங்க கிடச்சிதுன்னா. ஸோ அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நான்லாம் என் பிள்ளைங்களுக்கு 1.5 வயசுலேருந்தே நல்லா வந்து மீன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 1.5 வயசா 1 வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நம்ம ஊர் சைடு நிறைய பேர் பயந்துக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது செய்யுமோன்னு. ஆனால் மீன் வந்து கொடுக்கலாம். நல்லா சாப்பாடோடு பிசைஞ்சு கொடுத்தோம்னா நல்லா அவங்களுக்கு செரிமானம் ஆயிரும். என்ன தான் கஞ்சப்பட்டு என்ன தான் சேவிங் பண்ணாலுமே கடைசியில் நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம், இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருந்துட்டு நமக்கு பிடிச்சதை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாழ்க்கையை வாழணுங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.